ஆதிரே, ஆதிரே, ஆதிரே கண்ணு. ஆதிரே, என்னாச்சு ஆதிரே? உன்னை அடிச்சாங்களா இவங்க? ஆமாங்க, என்ன பழி வாங்கறதுக்காக ரஞ்சித் சாரோட சூசைட் கேஸ்ல சம்பந்தமே இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அடிக்காம இருப்பாங்களா என்ன? இவங்களோட நோக்கமே என்ன அடிக்கணும், அழ வச்சு பார்க்கணும் தானே. கிட்ட வராதீங்க. யாரும் அக்யூஸ் பக்கத்துல வரக்கூடாது. ஹலோ, அக்யூஸ்டா? யாருங்க அக்யூஸ்ட்? என் வைஃபுக்கும் ரஞ்சித் சாரோட டெத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு செங்கலுக்கும் தெரியும். ஆனா நீங்க எல்லாரும் உங்க நேர்மையை தூக்கி போட்டுட்டு உங்க ஏசிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் அனுபவிக்க தான் போறீங்க. யோ, என்ன சாபம் விடுறியா? சாபம் விடல, நடக்க போறத முன்கூட்டியே சொல்லி எச்சரிக்கை பண்றேன். தேவையில்லாம பாவம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. எந்த தப்பும் பண்ணாத ஆதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணாதீங்க. என்னது? எந்த தப்பும் பண்ணலையா? ஏற்காடு மலை மேல கனவும் கற்பனையுமா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு இருந்த ஒரு வயசு பையனை மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா. துடிக்க துடிக்க கொன்னால, அது தப்பு இல்லையா? அந்த கொலைக்கு எந்த தண்டனையும் இல்லாம இவ தப்பிச்சு வந்துட்டா இவளை நாங்க விட்டுருவோமா? இவ லைஃப் முடிஞ்சது. இனிமே போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப் தான் இவளுக்கு. இத விட்டா புழலோ வேலூரோ பாளையங்கோட்டையோ தான். ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள 4 செவத்துக்குள்ளதான் இவளோட வாழ்க்கை இருக்கு. அதையும் பாத்திரலாம். என் உடம்புல உயிரும் ஒரு சொட்டு ரத்தமும் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் யாராவது ஆதிர மேல கை வச்சீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்னடா ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? மரியாதையா வெளிய போ, இல்லனா ஓ மேல ஏதாவது கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். போடா. போடுங்க, என் மேல கேஸ் போடுங்க. இதோ நிக்கிறாரு என் மாமா, அவர் மேல கேஸ் போடுங்க. அவ்வளவு ஏன், என் ஒட்டுமொத்த குடும்பத்து மேல கேஸ் போடுங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். தப்பு பண்ணாத நாங்க எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? நான் சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஆனா என்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு. இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டே அது கிடையாது. அதனால உங்களால எதுவும் பண்ண முடியாது. பாக்குறீங்களா? ஏய், இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இது ஆபீஸ் இல்ல, என்னோட போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? நியாயத்தை லாக்அப்ல வச்சு பூட்டிட்டு அநியாயத்தை நடமாட விடுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஏற்காடுல நீங்க இப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குடா, ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் எதை மறந்தாலும் அந்த நாளை மட்டும் மறக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஏற்காடு மலையில இருந்து கீழே இறங்குறப்போ என்ன நினைச்சீங்க? எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கல்ல? ஆனா எதுவும் முடியல. இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த தடவை உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. என்னங்க சார், நான் விசாரணைக்கு வரலன்றதால தானே நீங்க ஆதிரைய கைது பண்ணீங்க. நான் தான் இப்ப வந்துட்டேன்ல. இப்ப நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன். ஆதிரைய விட்டுருங்க சார், அவ ரொம்ப பாவம். உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஆதிரைய விட்டுருங்க சார். உன்னை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ யார விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிரியோ, இந்த ஆதிரை தான் உன் புருஷன் சாவுக்கே காரணம். ஆனா அது தெரியாம நீ வெளுத்ததெல்லாம் பாலு நம்பி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உன் புருஷனோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். போது நிறுத்துங்க. ஆதிரிக்கு உங்க ஹஸ்பண்ட் ரஞ்சித் இறந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? சரி, அப்புறம் எதுக்காக ஆதிரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க தனிப்பட்ட பகைக்காக ஆதிரை பழி வாங்கணும், அதானே? பதில் சொல்லுங்க. டேய், உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்ல. ஜட்ஜி விட்டு கிளம்பணும்ல, ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சார் ஏசி சார், என் பிள்ளைய விட்டுருங்க சார். உங்க பையன் உயிருக்கு பதிலா வேற உயிர் வேணும்னா என் உயிரை எடுத்துக்கங்க சார். என்ன கொலை பண்ணி உங்க பழிய தீர்த்துக்கங்க சார். என் பிள்ளைய விட்டுடுங்க சார். என்ன மாமா? இவங்க கால்ல எதுக்குப்பா விழறீங்க? இவங்களால என்ன ஸ்டேஷன் கொள்ள வச்சு டார்ச்சர் மட்டும் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். இந்த ஸ்டேஷனை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குப்பா. இவங்களை தாண்டி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அங்க நமக்கு நியாயம் கிடைக்கும்பா. அங்க நம்ம நியாயத்துக்காக நம்ம போராடுவோம். நீங்க எதுக்குப்பா கண்டவன் கால் எல்லாம் விழணும்? தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாதீங்கப்பா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வாங்க. ஐயா, அம்மா அம்மா, ஆதிரே. ஆதிரே, ஆதிரே, அம்மா. ஆதிரே. சார்,
ஆதிரை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்த போறீங்களா? ஆமா. நான் ஆதிரை கிட்ட கொஞ்சம் பேசணும். அது முடியாது மேடம். சார், இதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கலனா நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது என்ன வரும். பாத்துக்கோங்க. மிரட்டுறீங்களா? இல்ல சார், கொஞ்சமாவது சட்டப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்றேன். நானும் சட்டப்படி தான் நடந்துக்கிறேன். ஆனா என்னோட சட்டப்படி. கூட்டிட்டு வாங்க. வாங்க. மேடம் மாதிரி மணி ஆதிரை. மாமா மாமா இருங்க மாமா மணி மாப்பிள்ள இருங்க மாமா. மேடம் ஆதிரைக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும் சார். ஏன்னா ஆதிரைக்கு எதிரா அவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போகட்டும், நீங்க மட்டும் என் கூட வாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை போய் பாப்போம். ஓகே மேடம். மாமா நீங்க இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் லாயரோட போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? மாப்பிள்ள, கண்டிப்பா நான் ஆதிரைக்கு மாப்பிள்ள. ஜாமீன் கிடைச்சிரும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவங்களை பாத்துக்கோங்க. மேடம் வாங்க. போலாம்.